இந்த சிக்கன் கிரேவியை நம்ம எப்படி வச்சோன்னு பார்க்கலாமா? வாங்க வாங்க பார்க்கலாம். ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சிக்கன் வாங்கியிருக்கோம். இதை தான் இன்றைக்கி கறி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். சிக்கன் எடுத்தாச்சா, 4 வெங்காயம், வெளுத்துள்ளி, இஞ்சி, 2 தக்காளி. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நறுக்கிட்டு வந்துடலாம். இதை நறுக்கிட்டு சிக்கனை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு மிக்சியில் பூண்டு, இஞ்சி இதை போட்டு நல்லா அரைக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, அரைச்சாச்சா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாச்சா? திரும்ப தக்காளி உள்ளியெல்லாம் கட் பண்ணணும். சிக்கனுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு சிக்கன் கறி பிடிக்குமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளுக்கு வீட்டில் இருந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்மளுக்கு என்ன செய்ய, நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணால் மதி, பிடிக்கலன்னா விட்டுருங்க. என்ன செய்ய, உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன செய்ய முடியும்? ஷேர் பண்ணு வலுக்கட்டாயம் பண்ண முடியுமா? சொல்லுங்கள். பண்ண முடியாதுல்ல. வெங்காயத்தை நறுக்கியாச்சு. அடுத்தது தக்காளி, நல்லா பழுத்திருக்கு தக்காளி. நல்லா எரிப்பாக சிக்கன் கிரேவி வைக்க போகிறேன். சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி இல்லை, சிக்கன் குழம்பு. உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன கறி, என்ன குழம்பு, என்ன கூட்டு? பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணியான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா, மட்டன் பிரியாணி பிடிக்குமா, புரோட்டா பிடிக்குமா, இறைச்சி பிடிக்குமா? அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? எனக்கும் எல்லாம் ரெடி ஆயாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், உள்ளி, தக்காளி. இனி சிக்கனை கழுவிட்டு பார்க்கலாம். சட்டியை வச்சு எண்ணெய் வித்தியாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வெந்துருமா, அதனால். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இது நல்லா வேகணும். வேகத்துக்கு முன்னாடி நம்மவே இறைச்ச கழுவிட்டு வந்துடலாம். உள்ளியும் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கணும். வதக்கிட்டு பச்சை வாசனை போன பிறகு தான் சிக்கன் போடணும். ஓகேவா? உள்ளி, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வெந்தாச்சு. பார்த்தீங்களா? பார்த்து தெரியுதா? வெந்தாச்சு. இனி நம்ம சிக்கன் போடணும். சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? சிக்கன் யாருக்கெல்லாம் சிக்கன் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கண்ணா. நல்ல சிக்கன் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடியெல்லாம் போடணும். ஓகேவா? நல்லா கிண்டணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கணும். மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா இறைச்சலாம் நல்லா குக் ஆகும். சில தண்ணி இதுலேயே ஊறும், கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றணும். ஓகேவா? என்ன செய்ய, வீட்டில் இருந்து நேரமே போயில, மெண்டல் பிடிக்குது.
சரி, பார்த்தீங்களா இறைச்சிலாம் நல்லா வெந்தாச்சு. இனி நம்ம வந்து என்ன பொடி எல்லாம் வேணும் போட வேண்டியதான். ஒரு சக்தி பொடி, மல்லிக்கீரை, கருவேப்பிலை எல்லாம் மிளகா தூவியாச்சு. தூவிட்டு ஒரு கிண்டு கிண்டி கேஸை